திரு முனவர் பாஷா அவர்கள்ட்ட கொண்டு போகிறது ஏன் திரு வாசன் போட்டியிடல, ஏன் முக்கிய தலைவர்கள் போட்டியிடலைன்னு கேட்குறாரு அவர். அதாவது மேடம், தலைவர் வாசனை பொறுத்தவரை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்து அவருடைய பதவிக்காலம் முடிகின்ற பொழுது எல்லோரும் அவரை கேட்டார்கள், மீண்டும் ராஜ்யசபாவிற்கு முயற்சி செய்வீர்களா என்று கேட்டபோது தலைவர் வாசன் சொன்னது, நான் ராஜ்யசபாவுக்கு போவதை விட என் கட்சியைச் சேர்ந்த அதிகமான உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அப்படி ராஜ்யசபைக்காக கேட்டேன் என்று சொன்னால் அதை வைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய தொகுதிகளை குறைத்து விடுவார்கள். எனவே நான் என்னை தியாகம் செய்தாவது என்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. சப்போஸ் அவரே போட்டியிடுறதா இருந்ததுன்னா தொண்டர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வாசன் பறித்து கொண்டார் என்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியிலே உருவாகும். எனவே எனக்கு 5 ஆண்டுகள் பதவியே இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த கட்சியை வளர்க்க வேண்டும், புதிதாக சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி சட்டமன்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் குரல் கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அந்த முடிவை எடுத்தார். அமமுக தலைவர் இல்ல, அது அவருடைய ஒரு நோக்கம் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா நீங்க களத்துல பாருங்களேன், இப்போ ஒரு தஞ்சாவூர்லயோ கும்பகோணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, கும்பகோணத்திலயோ திரு வாசன் அவர்கள் நின்னா அதோட வெயிட் எப்படி இருக்கும், அதோடைய ஒரு தாக்கம் எப்படி இருக்கும், இல்ல இங்க வேற ஒரு கேண்டிடேட்டை போடும்போது அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அப்ப வின்னபிலிட்டிங்கிறது யாருக்கு அதிகம்? இல்ல அவர் நிக்கிறதன் மூலமாக வின்னபிலிட்டி அதிகமா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு வாய்ப்பு ஒரு தொண்டருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் போட்டியிடாமல். வெற்றி தோல்வி தானே சார் அரசியல். மேடம், அவரை வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நம்பிக்கை தலைவர் வாசனுக்கு இருக்கிறது. 5 தொகுதிகளை வாங்கியிருக்கோன்னா 5 தொகுதியிலையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதிலே தான் அவர் குறிக்கோளாக இருந்து எந்த தேர்தலையும் அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வார். வருகின்ற 3ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் தமிழ்நாடு ஃபுல்லா அவர் ஏதோ தமாக 5 தொகுதிகளுக்கு மட்டும் போறதில்லை, கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருடைய தொகுதிகளிலேயும் எத்தனை தொகுதிகளுக்கு போக முடியுமோ. ஆனா அது ஒரு பர்செப்ஷன் உருவாக்குதுல. பாருங்க, டிடிவி தினகரனே போட்டிடாம போயிட்டாரு, அண்ணாமலை போட்டியிட மாட்டேங்கிறாரு, திரு வாசன் போட்டியிட மாட்டேங்கிறாரு. அதாவதுங்க, டிடிவி தினகரனை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது போட்டியிடுவார். அதே போல தலைவர் வாசன் நாடாளுமன்ற தொகுதிக்கான மெட்டீரியல் அவர். அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார். அதனால அண்ணாமலையும் அதேதானா? அப்புறம் அவர் அதிருப்தி எல்லாம் வெளிப்படுத்துறாரு ஓபனா, எங்களுக்கு கிடைச்ச தொகுதிகள் இப்படி இல்ல அப்படி இல்ல. இல்ல அதிருப்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மேடம். அதாவது பாஜகவினுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி அதிமுகவினுடைய எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று சொன்னதற்கு பின்னால் அதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்காமல் ஓய மாட்டோம் என்று சொன்னவரும் அண்ணாமலை தான். அதனால எந்த அதிருப்தியும் இல்ல. அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கலாம், அவர் வெயிட் பண்ணலாம். 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் நோக்கம் சட்டமன்றம் தான், என்ன பார்லிமெண்ட்ல நிக்க சொல்றீங்களேன்னாரு. என்ன நான் மாநில அரசியல்ல தான் இருக்க விரும்புறேன், எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம்னாரு. அப்புறம் தமிழ்நாடு அரசியல் வந்துட்டா பார்லிமெண்ட்ன்றீங்க. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், இப்ப பெருந்தலைவர் காமராஜ் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாரு. ஒரு கட்சிக்கு நெருக்கடி வந்த போது காமராஜ் பிளானை கொடுத்துட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக போனார், கட்சியை காப்பாற்றணும். அது மாதிரி இப்ப திரு டிடிவி திரு வாசன்லாம் எடுத்திருக்கிறது கே பிளான் மாதிரி கட்சியை காப்பாற்றணும், கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு எம்எல்ஏ சீட்டை பெற்று தரணும். அந்த உயரிய நோக்கத்தோடு தான் தலைவர் வாசன் இந்த முடிவுக்கு வந்தாரே தவிர, டிடிவி தினகரன் அந்த முடிவுக்கு வந்தாரே தவிர, எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். அந்த ஆட்சி அமைவதற்கு முழுமையாக உழைத்து அந்த வெற்றி கனியை பறித்து தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசனும் சரி, தமிழ் மாநில காங்கிரசும் உழைத்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் போட்டியிடவில்லை என்று சொன்னாலும் 234 தொகுதியிலும் வாசன் போட்டியிடுகிறார், டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார் என்ற உணர்வோடு தான் நாங்கள் செயல்பட போகிறோம். திரு அருணன், ஏற்கிறீங்களா அந்த வாரத்தை? அதாவது இதுக்கு ஒரு நியாயம் வழங்கணும்ல, போட்டியிடாததற்கு. அதுக்காக அவர் ஒரு நியாயத்தை கற்பிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது வாக்காளர்கள் மக்கள் தான் அதெல்லாம் தீர்மானிக்கணும். ஆனா நிச்சயம் ரொம்ப வினோதமான விஷயம், இது ஒரு முக்கியமான தேர்தல். ஆனால் இதுல தலைவர்கள் நிக்கல அப்படிங்கிறது அது என்ன வினோதம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆகவே அவர் ஒரு வகையா நியாயப்படுத்துறாரு, அது நிச்சயமாக மக்களுக்கு எடுபடாது என்பது. நிப்பாரான்னு கேக்குறாரு, என்ன திரு சண்முகம் நிப்பாரான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல
இல்ல அது ஒரு நியாயமான கேள்விதான். அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன சார் இருக்கிறத வச்சு இப்படி தான் நான் பேச சொல்றீங்க? முடியும். உறுதியா எங்க தலைவர் நிப்பாருன்னு சொல்றோம். நீங்க ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? அதுதானே சார் எல்லாருக்கும் பொருத்தமா. கொஞ்சம் கேளுங்க சகோதரி, அவசரப்படாதீங்க. எங்க கட்சியில வந்து அதுக்கென்று அந்த மாநில குழு தான் யாரா இருந்தாலும் வேட்பாளர் தீர்மானிப்பாங்க. நான் வந்து இப்ப சொல்ல முடியாது. அவ்வளவு கராரான கட்டுப்பாடா இருக்கக்கூடிய கட்சி. ஆகவே என்னுடைய விருப்பம் இருக்கலாம், ஆனால் நான் வந்து அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே வரும்போது நீங்க கேளுங்க. நான் திரு வாசன் அவர்களுக்கு சொன்ன அதே லாஜிக் தானே சார் உங்களுக்கும். உங்க தலைவர் என்னன்னா வின்னபிலிட்டி அதிகம் இல்ல சார்? சகோதரி நான் மறுக்கல. அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படி வராத பொழுது நீங்க கேளுங்க, அதுக்கு என்ன அவங்க நியாயம் சொல்றாங்கன்னு நான் கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் அதெல்லாம் எதுவும் மறுக்கலையே. ஆனா இன்னைக்கு இவங்க நிக்கல என்பது உண்மைதானே. சரி, இது ஒருத்தர் மட்டுமல்ல, இங்க மூணு அடுத்த டிபேட்ல வெச்சுப்போம். வினோதமான விஷயம். அதனாலதான் சொல்றேன். அதனால அது வரும்போது அது கேளுங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட், மேடம் கோரிக்கை வைக்கிறாங்க. உங்க பட்டியல் வந்த அப்புறமும் மேடம் நீங்களே டிபேட்டுக்கு வரணுமா? அப்பதான் அவங்க கேள்வி கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்கட்டு. எனக்கு அதாவது நடந்த நிகழ்வை வச்சு கேள்வி கேட்கிற உரிமை வந்து அவங்களுக்கு, எனக்கு இப்ப இந்த உரிமை இருக்கு. ஏன்னா நடந்த நிகழ்வு, ஆகவே கேட்கிறேன். அது என்ன ஆகுதுன்னு பார்த்து அவங்க கேட்கட்டும். இல்ல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் இந்த சுற்றுல. இல்ல அதிமுக பொறுத்தவரையிலும் சகோதரி சொன்னாங்க இப்படி வந்து நாங்க வேட்பாளர்கள்லாம் எப்படி பார்த்து போட்டிருக்கோம்னு. அது ஒரு செய்தியை பார்க்கிறேன். இதுவரைக்கும் அதிமுக அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல முஸ்லிம் வேட்பாளர் ஒருவர் தான் என்று நான் இப்ப செய்தி பார்த்துட்டு வந்தேன். அது என்ன நியாயம் எனக்கு புரியல. ஏற்கனவே பாஜக காரங்க யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க. வந்து மக்களவையிலங்க அவ்வளவு ஆளுங்கட்சி, ஆனால் முஸ்லிம் எம்பியே கிடையாது. மத ரீதியா பார்த்தா அந்த மத அடிப்படையில அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஏங்க இப்பவே 6-7 பேர் உறுதியாயிடுச்சு. தெரியாதா உங்களுக்கு? எம்பிக்கள்ல நீங்க சொல்லுங்க சார். முஸ்லிம் லீக தவிர நீங்க திமுகல கம்யூனிஸ்ட்ல எத்தனை முஸ்லிம் எம்பிக்கள் நிப்பாட்டிருக்கீங்க? காங்கிரஸ்ல எத்தனை நிப்பாட்டிருக்கீங்க? இல்லங்க, நீங்க அது கேளுங்க, நீங்க உரிமையா கேளுங்க. நடந்ததை கேக்குறேன். முஸ்லிம் லீக் இது யூகமா கூட இல்ல, நடந்த நிகழ்வை வச்சு கேக்குறேன். நானும் நடந்த நிகழ்வை வச்சு தான் சொல்றேன். அங்க வந்து எப்படி வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் நிப்பாட்டி அவங்க ஜெயிக்க வச்சு அனுப்பியிருக்காங்க. ஆனா இங்க என்ன நிலைமை வேற யாருமே முஸ்லிம் லீக நிப்பாட்டினது அவங்க வந்து முஸ்லிம் லீக் இஸ்லாமியர்களுக்கான கட்சி அவங்க போடுறாங்க. உங்க கட்சியில எத்தனை முஸ்லிம் எம்பிக்கள்? திமுக எத்தனை முஸ்லிம் எம்பிக்கள்? எங்க கட்சியில நாங்க போட்டியிடுறதே 2 பேர். எங்களுக்கு ஒப்புக்கொள்றேன். தேசிய அளவுல சொல்லுங்க சார், எத்தனை முஸ்லிம் எம்பிக்கள்? சகோதரி 150 160 எம்எல்ஏக்கள் அறிவிக்கும் போது ஒரே ஒரு முஸ்லிம் எம்பி அவங்க பதில் சொல்லுங்க. திமுக சொல்லுங்க சார். திமுக வேட்பாளர் நிச்சயமாக அது போதாது. நான் இப்ப சொல்றேன், நிச்சயமாக அது போதாது. இப்ப கூட நான் வந்து அதனாலதான் இந்த வாதத்தையே வைக்கிறேன். இப்ப திமுக அறிவிக்கும் போது அவங்க கூடுதலா அறிவிச்சா நல்லது. ஆனா அவங்க ஏற்கனவே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் 2 சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்திருக்காங்க, தமிமுன் அன்சாரி கொடுத்திருக்காங்க, எஸ்டிபிஐ கட்சி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆனால் இங்க தோழமை கட்சியில எத்தனை பேர் முஸ்லீம் வேட்பாளர்? அதிமுகலே ஒரே ஒரு முஸ்லிம் வேட்பாளர். இதை நான் சுட்டி காண்பிக்க கூடாதா? இது எப்படி? பாத்தீங்கன்னா சிறுபான்மை பாஜகவோட சேர்ந்தவனும் இந்த குணம் வந்துருச்சான்னு சந்தேகம் எனக்கு வருது. வரல. நீங்க வந்து உங்க ஆசைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. பட்டியல் வரட்டும். இதே பேனல மேடம் கூப்பிடணும், நான் கேள்வி கேட்பேன். சரி, ஓகே, பேசுவோம். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.